கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். ஒரு திறந்த வாசல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்படி உண்டாகிறது? அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் திறக்க போகிற அல்லது திறக்க இருக்கிற ஒரு திறந்த வாசல் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்புமுனை உண்டாகும்படியாய், ஒரு மகா பெரிய செழிப்பு உண்டாகும்படியாய், மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய், உங்க குடும்பத்திற்காய், உங்களுக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய் ஒரு திறந்த வாசல் உண்டாக வேண்டும் என்பதை எல்லோரும் நாம் அறிந்திருக்கிறோம். எல்லோரும் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஐயா, எனக்கு ஒரு திறந்த வாசல் உண்டாகாதா? என் வாழ்க்கையிலே ஒரு செழிப்பிற்கு, ஒரு மாற்றத்திற்கு, என் வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி, என் குடும்பத்தின் சேமத்திற்காய் ஒரு திறந்த வாசல் உண்டாகாதா என்று எதிர்பார்க்கிற எத்தனையோ பேர் இருக்கிறோம். நாம் எதிர்பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். கர்த்தரே ஒரு மனிதனுக்காய் திறந்த வாசலை வைக்கும் பொழுது இந்த உலகத்திலே எந்த சக்தியாலும், எந்த மனிதனாலும் அந்த திறந்த வாசலை பூட்ட முடியாது. நன்றாய் கவனியுங்கள். உங்களுக்காய் கர்த்தர் திறக்க போகிற இந்த மகிமையான திறந்த வாசல், என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தரால் திறக்கப்படும் பொழுது நன்றாய் கவனியுங்கள். நாசியில் சுவாசமுள்ள மனிதர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், என்ன வாக்குறுதி வேண்டுமானாலும் சொல்லலாம், ஐயா என்ன பிராமிஸ் வேண்டுமானாலும் பண்ணலாம். ஆனால் கர்த்தரோ ஒரு மனிதனுக்கு திறந்த வாசலை வைக்கிறேன் என்று சொன்னால் அது ஒரு நாளும் தவறாதபடி அது உங்களுக்கு ஒரு நல்ல திறந்த வாசலாய் இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதங்களின் ஆண்டவரே உங்களுக்காய் ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன் என்கிறார். ஆமென். அவரே வைக்கிற இந்த திறந்த வாசல் உங்கள் குடும்பத்திற்கோ, உங்கள் பிள்ளைகளுக்கோ அது ஒரு பெரிய மாற்றத்தையும் மறுமலர்ச்சியையும் கொண்டு வரும் என்பதிலே சந்தேகமே இல்லை. நன்றாய் கவனியுங்கள். இந்த நல்ல திறந்த வாசலுக்கான அற்புதமான 3 முக்கியமான திறவுகோல்களை, ஐயா, இந்த அடைக்கப்பட்ட வாசல்கள் வெங்கல கதவாய் அடைக்கப்பட்டிருக்கிற, இருப்பு தாழ்பாள்கள் கொண்டு ஒருவேளை அடைக்கப்பட்டிருக்கிற, நீங்கள் ஒருவேளை வெளியே வராதபடி, எந்த விதத்திலும் தப்பித்து செல்லாதபடி அடைக்கப்பட்டிருக்கிற, ஒருவேளை நீங்கள் எந்த வகையிலும் முன்னேறி விடாதபடி அல்லது உயரே பறந்து விடாதபடி அடைக்கப்பட்டிருக்கிற எந்த திறந்த வாசலையும் திறக்கும்படியான 3 முக்கியமான கீகளை, திறவுகோல்களை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் பார்த்தீர்களே, ஆனால் ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரே சொல்லுகிற இந்த அற்புதமான காரியத்தை நன்றாய் கவனியுங்கள். நிச்சயமாய் நீங்கள் வாசலால், கர்த்தரே உங்களுக்கு திறக்கிற திறந்த வாசலால் உட்பிரவேசிப்பீர்கள். உள்ளும் புறமும் செழிப்பை, மேய்ச்சலை, மகிமையை கண்டடைவீர்கள். மாற்றமே இல்லை. பிலதெல்பியா சபையின் தூதருக்கு கர்த்தர் எழுதும்படியாய் சொன்ன நல்ல காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஐயா, ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, எதையா சொல்றாரு? எப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்றார் பாருங்க. தாவீதின் திறவுகோலை உடையவரும், ஐயா, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். இவர் திறக்கும் பொழுது ஒருவரும் பூட்ட முடியாது. அன்பு தேவ பிள்ளைகளே, இவர் அடைக்கும் பொழுது அதை திறக்க இந்த உலகத்திலே எந்த சக்திக்கும், எந்த மனிதனுக்கும் தகுதியே இல்லை, முடியவே முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த அற்புதமான ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக யாரும் திறக்க முடியாதபடி இருக்கிற கதவுகளை உங்களுக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய் திறப்பார். ஆமென். யாரும் பூட்ட முடியாதபடி திறப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். ஒருவராலும் திறக்க முடியாத மகிமையான கதவுகளை உங்களுக்காய் திறப்பார். ஆமென். நல்லா கவனிங்க. 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரே சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நம்பர் 1, அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கிரியைகள் எல்லாம்
ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக ஐயா நீதி உள்ள கிரியைகளாய் இருக்கும் பொழுது, நல்ல கவனிய, நீதியும் பரிசுத்தமும் நேர்மையும் உள்ள கர்த்தருக்கு பிரியமான கர்த்தருடைய சித்தத்தின்படியே நடப்பிக்கிற கிரியைகளை உடைய, செயல்களை உடைய தேவ பிள்ளைகளாய் நீங்கள் காணப்படும் பொழுது என்ன நடக்கும் உங்க வாழ்க்கையிலே? ஐயா, உங்களுக்கு கொஞ்ச பலமே இருக்குமானாலும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை மறுதலியாமல் இருக்கிறபடியினால் என்ன நடக்குமா? என் வசனத்தை மறுதலியாமல், என் வசனத்தை கை கொண்டபடியினாலே என்ன சொல்றாரு? இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். ஐயா, உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசல் உண்டாவதற்கு முன்பாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவனும் பூட்ட கூடாதபடிக்கு திறந்து கர்த்தரே திறக்கிற இந்த அற்புதமான திறந்த வாசல்கள் உண்டாகும்படியாய் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், கர்த்தருக்கு முன்பாக உங்கள் கிரியைகள் நியாயமும் செம்மையும் நீதியும் உள்ளவைகளாய் இருக்கட்டும். ஆமென். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கிறவர் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். நாம் செய்கிற நீதியின் கிரியைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு நாளிலே கர்த்தர் உங்களுக்காய் ஒரு மகா பெரிய திறந்த வாசலை ஆச்சரியமாய் அதிசயமாய் திறப்பார். நீங்கள் அதை உங்கள் கண்களால் காண்பீர்கள். ஆமென். உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய செயல்கள், கிரியைகள் நீதி உள்ளவைகளாய் இருக்கும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை விடுவித்து கர்த்தர் மேன்மைப்படுத்துவார் என்பதுதான் தேவ சட்டம். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இரண்டாவதாக, உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச பலத்திலும், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் நாமத்தை மறுதலியாமல். ஆமென். எத்தனையோ பேர் வியாதி வரும் பொழுது, துன்பம் வரும் பொழுது, கஷ்டம் வறுமை வரும் பொழுது, சில வேளைகளிலே ஜெபிக்க முடியாதபடி, சில வேளைகளிலே வேதத்தை தியானிக்க முடியாதபடி, கிறிஸ்துவ வாழ்க்கை செம்மையாய் நீதியின்படி வாழ முடியாதபடி தவழ்ந்து தகிழ்ந்து போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். எத்தனையோ பாடுகள், ஐயா, எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ ஆபத்துகள் சூழ்ந்து வரும் பொழுது, நம்முடைய கொஞ்ச பலத்தினால் அவைகளை நாம் மேற்கொள்ள முடியாமல் இருக்கும் பொழுது சோர்ந்து போகிறோம். ஒருவேளை அந்த சோர்வு கர்த்தரையே, கர்த்தருடைய வார்த்தையையே மறுதலிக்கிறது போன்ற ஒரு சூழ்நிலைக்கு ஜனங்களை கொண்டு போகிறது. நன்றாய் கவனியுங்கள். சில வேளைகளிலே நமக்கு இருக்கிற கொஞ்ச பலம், ஐயா, இந்த பணத்தை கொண்டு அல்லது இந்த முதலீட்டை கொண்டு அல்லது எனக்கு இருக்கிற இந்த பலத்தை கொண்டு நான் என்ன செய்ய முடியும்? நான் மகா சிக்கலில் இருக்கிறேன், என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை, என் வருமானம் சின்னது, என்னுடைய திறமை சின்னது, எனக்கு பலன் இல்லை, என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்று முடங்கி கிடப்பதை பார்க்கிலும், அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச பலத்திலும் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மறுதலியாதபடி, சோர்ந்து போகாதபடி, தளர்ந்து போகாதபடி, எந்த வகையிலும் எதிர்மறையாய் பேசாதபடி, மூன்றாவதாய் இந்த சூழ்நிலையிலே இருந்து கொண்டே தேவனுடைய வசனத்தை நீங்கள் கை கொள்ளுகிறவர்களாய் இருந்தீர்களே ஆனால், ஹல்லேலூயா, இந்த மாதிரி சூழ்நிலைகளிலே தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுவது மிகவும் கடினமானது ஒன்று என்பது சந்தேகமே இல்லை. ஐயா, ஆத்திரப்பட வேண்டிய நேரங்களிலே, கோபப்பட வேண்டிய நேரங்களிலே, அன்பு தேவ பிள்ளைகளே, வருத்தமும் கசப்பும் வர வேண்டிய நேரங்களிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளாமல் மறுதலித்து விடுகிறோம். எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு நொடி பொழுதிலே நாம் நம்முடைய நிலைமையை விட்டு தாண்டி ஆத்திரமாய், அவசரப்பட்டு அல்லது கோபமாய் பேசி அல்லது கர்த்தருடைய நாமத்தை நிராகரிப்பது போல், அவர் வசனத்தை மறந்து செயல்படுவது போல் ஜனங்கள் பேசிவிடுவதை நாம் பார்க்க முடியும், ஜனங்கள் செயல்படுவதை பார்க்க முடியும். ஆனால் கர்த்தரோ இங்கே சொல்கிறார், உனக்கு கொஞ்ச பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல்
கீழ்ப்படியாமல் மாத்திரமல்ல, என் வசனத்தையும் கை கொண்டபடியினாலே நான் உனக்கு என்ன செய்வேன்? இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். மிகவும் அற்புதமான ஒரு அற்புதமான திறவுகோல். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்களுக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையாய், நீதியாய், உத்தமமாய் நீங்கள் நடக்கும் பொழுது என்ன பலம் இருந்ததோ இல்லையோ, அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த கொஞ்ச பலத்திலே நல்ல கவனிங்க, கொஞ்சம் மாவும், ஐயா, ஒரு அடை சுடுவதற்கு மாவும் எண்ணெயும் இருக்கிறது அந்த சகோதரியிடம், அந்த விதவையிடம். ஆனால் அவள் தீர்க்கதரிசி கேட்ட பொழுது, எனக்கு முதலாவது ஒரு அடையை சுட்டுக் கொண்டு வா என்று கேட்டுக்கொள்ளுகிறார். நல்லா கவனிங்க, ஒரே ஒரு அடையை சுட்டு விட்டு அதை சாப்பிட்டு விட்டு தாயும் மகனுமாய் சாவதற்காய் விறகு பொறுகிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்திலே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அத்தனை சின்னதாய் கொஞ்சமாய் இருந்தாலும் நீ அதிலே ஒரு அடையை, சிறிய அடையை, முதலாவது உன் பிள்ளைக்கு இல்ல, உனக்கு இல்ல, முதலாவது எனக்கு சுட்டு கொண்டு வா, தயார் செய்து கொண்டு வா என்று சொன்ன பொழுது அந்த மகள், ஓ எத்தனை அற்புதமான ஒரு பிறவி பாருங்கள். அந்த தேவ மனிதனுடைய வார்த்தையின்படியே முதலாவது அடை அங்கே செல்கிறது. ஐயா, அந்த பஞ்சகாலம் முழுவதும் இந்த நற்கிரியினால் அவளுக்கு ஒரு திறந்த வாசல் உண்டானது. அன்பு தேவ பிள்ளைகளை மறந்து விடாதிருங்கள். அந்த அற்புதமான திறந்த வாசல் அந்த நாடு முழுவதும், பட்டணம் முழுவதும் பஞ்சத்தால் தவித்த பொழுது அவளுடைய வீட்டில் மாத்திரம் அப்பமும் எண்ணெயும் மாவும் குறைவுபட்டதே இல்லை. எத்தனை பேருக்கு கடனாய் கொடுத்தாலோ, எத்தனை பேருக்கு இனாமாய் கொடுத்தாலோ அல்லது அசனம் வைத்தாலோ தெரியவில்லை, அங்கே மாவும் எண்ணெயும் குறையவே இல்லை. எத்தனை மகிமையான திறந்த வாசல். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நிச்சயமாய் நம்புங்கள், எந்த சூழ்நிலையிலும் உங்கள் கிரியைகள், முதலாவது உங்கள் கிரியைகள் கர்த்தருக்கு பிரியமானவைகளாய், கர்த்தர் நம்மை காண்கிறவராய், பார்க்கிறவராய், நம்மை கேட்கிறவராய், நம்மை உற்று கவனிக்கிறவராய் இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே நீதியும் நியாயமும் செய்கிறவர்களாக வாழுங்கள். அதோடு எத்தனை கொஞ்ச பலன் இருந்தாலும் அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய நாமத்தை ஒரு நாளும் மறுதலியாமல், ஐயா, எந்த விதத்திலும், எப்பொழுதும், எங்கேயும், எந்த சூழ்நிலையிலும் அவருடைய நாமத்தை மறுதலியாமல் அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாக நீங்கள் காணப்படும் பொழுது உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்குமாய் அவர் அற்புதமான திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கர்த்தர் எத்தனை மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறார் பாருங்கள். இதுதான் திறந்த வாசலை பெற்றுக் கொள்வதற்கான அற்புதமான வழிமுறை. இந்த 3 காரியங்களும் அதற்கான அற்புதமான திறவுகோல்கள். இவைகள் நிச்சயமாய் உங்களை ஒரு நல்ல திறந்த வாசலை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரும். ஒரு நல்ல திறந்த வாசலை, செழிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் சௌக்கியமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உள்ள ஒரு நல்ல திறந்த வாசலை நோக்கி உங்களை கொண்டு செல்லும் என்பதை குறித்து எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஒரு நல்ல ஒரு திறந்த வாசல் உண்டாகும்படியாய் இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேருக்கும் ஒரு நல்ல திறந்த வாசல் உண்டாகும்படியாய். ஆமென். ஓ, நீங்கள் அறிந்த தெரிந்த எல்லோரும் வசனம் 9 சொல்லப்பட்டபடியே அவர்கள் எல்லோரும் இதோ உங்கள் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து கர்த்தரே உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த திறந்த வாசல் உண்டாகும் பொழுது அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கென்று கர்த்தர் நல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கென்று, ஐயா, உங்கள் குடும்பத்திற்கென்று நல்ல திறந்த வாசல்களை உண்டு பண்ணும் பொழுது இதோ அவர்கள் எல்லோரும் உங்கள் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து, ஓ கர்த்தரே உங்கள் மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி கர்த்தரே செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆமென். பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற எந்த சோதனை காலத்திலும் நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். ஏன்னா கர்த்தரே சொல்லுகிறார், நானே உங்களை பாதுகாப்பேன். ஆமென். பூச்சக்கரத்தின் இந்த பூமியின் மேல் எந்த யுத்தங்கள் எழும்பினால் என்ன, எப்படி அரசுகள் மாறினால் என்ன, யார் வந்தால் என்ன, யார் போனால் என்ன, என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்ன நடந்தாலும் என்ன, இந்த சர்வ லோகத்தின் ஆண்டவர், ஆமென், வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய்
இருக்கிற சர்வ லோகத்தின் ஏக சக்ராதிபதி ராஜாதி ராஜா, எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரே ராஜா. அவருடைய அரசு ஒரு நாளும் மாறி போவதில்லை. இந்த பூமியில் உள்ள அரசுகளுக்கு என்ன வேண்டுமானாலும் ஏற்படலாம், ஆனால் கர்த்தருடைய ராஜாங்கம், அவருடைய ராஜரீகம் ஒரு நாளும் மாறி போவதில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆமென். உங்களுக்கு ஒன்று ஒரு கிரீடம், திறந்த வாசல் மாத்திரமல்ல, ஒரு கிரீடம் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். அந்த ராஜரீக மேன்மையை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அதை ஒருவனும் எடுத்துக் கொள்ளாதபடிக்கு, எந்த சூழ்நிலையிலும் எவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு, அதை எடுத்துக்கொண்டு போகும்படியான வேலை செய்யாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த திறந்த வாசல் உங்களுக்கு ஒரு ராஜரீகமான மேன்மையை கொண்டு வரும். மாத்திரமல்ல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலும் நீங்குவதே இல்லை. இந்த ஒரு அற்புதமான வாக்குத்தத்தங்களை, ஆமென், நீங்கள் தேவனுடைய ஆலயத்திலே தூணாகும்படியாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்துவார். அந்த நல்ல நாளுக்காக அந்த அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறும்படியாய் நாம் ஜெபிப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நம்புங்கள், ஒரு அற்புதமும் அதிசயமுமான ஒரு திறந்த வாசலை கர்த்தர், ஒருவரும் பூட்ட முடியாத திறந்த வாசலை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எவனும் யாரும் எவளும் எதுவும் எந்த கொம்பனும் அதை பூட்ட முடியாது என்று கர்த்தரை சொல்லுகிறார். ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் ஒவ்வொருவருக்காகவும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, பரிசுத்தம் உள்ளவரும் சொன்ன சொல் மாறாதவரும், ஐயா, எங்களை நம்ப பண்ணின காரியங்களை விரைவாய் அதிவிரைவாய் சீக்கிரமாய் அதிசீக்கிரமாய் நிறைவேற்றுகிறவருமாகிய சத்தியம் உள்ளவரும் பரிசுத்தம் உள்ளவருமாகிய தாவீதின் திறவுகோலை உடையவருமாகிய எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன், இன்று இப்பொழுதே ஐயா இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், இவர்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், இவர்களுடைய ஓலாட் சொந்த ஜீவிதத்திற்காய் கர்த்தர் வைத்திருக்கிற திறந்த வாசல் இப்பொழுதே திறக்கும்படியாய், ஆமென் ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையிலே இதுவரை அடைக்கப்பட்டிருந்த வாசல்கள் எல்லாம் திறந்த வாசலாய் மாறுவதாக. ஓ லார்ட், இந்த பிள்ளைகளுக்காக வரவேண்டிய மேன்மைகள், வரவேண்டிய வேலைகள், நல்ல உயர்வுகள், ஐயா, வரவேண்டிய ராஜரீக மேன்மைகள் தாமதமின்றி வரும்படியாய், விரைவாய் அதிவிரைவாய் வரும்படியாய், இந்த அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் எதிலே எந்த காரியத்திலே அடைக்கப்பட்டதா இருந்ததோ அங்கே ஒரு திறப்பு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Thank you Lord. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் என் தெய்வமே, ஐயா, இவர்கள் கிரியைகள், எங்கள் கிரியைகள் எல்லாம் உமக்கு பிரியமானதாய், எங்கள் செயல்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்திலே நீதி உள்ளதாய், ஆமென் ஆண்டவரே, சத்தியம் உள்ளதாய், பரிசுத்தம் உள்ள கிரியைகளாய் நாங்கள் கிரியை செய்கிற கூட்டமாய், எங்களை நீர் நல்லதொரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தெரிந்து கொண்டிருக்கிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் கிரியைகளை அறிந்திருக்கிற நல்ல கர்த்தர், ஆமென், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகள், ஐயா, தங்களுக்கு கொஞ்ச பலன் இருந்தும், ஆமென், எழும்ப முடியாத நேரங்களிலே எழும்பி, ஜெபிக்க முடியாத நேரங்களிலே ஜெபித்து, கர்த்தருக்காய் நிற்க முடியாத நேரங்களிலே வைராக்கியமாய் நின்று, ஐயா, தேவனுடைய ராஜ்யத்திற்காய் செய்ய வேண்டியவைகளை தடையில்லாமல் செய்து, கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை மறுதலியாமல், எந்த சூழ்நிலையிலும் மறுதலியாமல், எத்தனை கஷ்டங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள், 1000 சிக்கல்கள் சூழ்ந்து வந்த போதும் உம்முடைய நாமத்தை மறுதலியாமல், ஆமென், இயேசுவின் நாமத்தினாலே எத்தனை தளர்வுகள், சோதனைகள்,
எத்தனை வேதனைகள், எத்தனை போராட்டங்களுக்கு மத்தியிலும் என் தெய்வமே உம்முடைய நாமத்தை மறுதலியாமல் ஐயா உம்முடைய வசனத்தை கை கொண்டு வருகிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஆமென் ஆண்டவரே. ஐயா உம்முடைய கற்பனைகள் கட்டளைகளை விட்டு விலகாதபடி உம்மையே நம்பி உம்முடைய கட்டளைகள் கற்பனைகளை நம்பி கடைபிடிக்கிற பிள்ளைகளுக்காய் என் தேவனாகிய கர்த்தர் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் சொன்னீங்களப்பா. ஒருவனும் பூட்ட முடியாத இந்த திறந்த வாசல்கள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை, மறுமலர்ச்சியை, மகா பெரிய ஆனந்தத்தை, ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்படியாய் என் தெய்வமே உங்க அனுக்கிரகம் உண்டாகட்டும். இந்த பிள்ளைகளுக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு ராஜரீக மேன்மை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஐயா இவர்களுக்கு கர்த்தர் கொடுப்பேன் என்று சொன்ன நல்ல ஆசீர்வாதங்களை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன நல்ல தீர்க்க தரிசனங்களை, நல்ல வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியாய் அந்த மகிமையான திறந்த வாசல் வழியாய் இவர்கள் பிரவேசிக்கும்படியாய் ஆமென். அந்த மேன்மையை, அந்த கிருபையை, அந்த மகிமையை கண்டுகொள்ளும்படியாய் கர்த்தர் பிள்ளைகளை உயர்த்துவீராக. எல்லா சோதனை காலங்களிலும் இவர்கள் தப்பித்துக் கொள்ளும்படியாய் என் தெய்வமே உம்முடைய அனுக்கிரகம் ஆமென். நீர் இவர்களை உயர்த்துகிற இந்த நல்ல நாளிலே ஆமென் இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்குமாய் குடும்பத்திலே திறந்து வைக்கிற இந்த நல்ல திறந்த வாசல்களின் நாளிலே இதோ இவர்கள் ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா இவர்களை அறிந்த தெரிந்த எல்லோரும் என் தெய்வமே உம்முடைய வார்த்தையின்படியே இவர்களுடைய பாதங்களுக்கு முன்பாக வந்து ஓ லார்ட் பணிந்து கொண்டு என் தெய்வமே நீர் இவர்கள் மீது அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளுவேன் நீ சொன்னீங்களே. காண்கிற எல்லா ஜனங்களுக்கும் மத்தியிலே என் தேவனாகிய கர்த்தர் என் அன்பு சகோதர சகோதரிகள் எங்கே எங்கே வெட்கப்பட்டு நின்றார்களோ, எங்கே எங்கே சோர்ந்து போனார்களோ, எங்கே எங்கே பலகீனப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டவர்களாய் நின்றார்களோ அங்கே இருந்து தேவனாகிய கர்த்தர் இவர்களை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இந்த பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற வந்திருக்கிற எந்த விதமான சோதனை காலத்திற்கும் இவர்கள் தப்பும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய பாதுகாவல் உண்டாகும்படியாய் பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று சொன்னீங்களே சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகளை அவர்கள் பிள்ளைகளை பாதுகாப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன எங்கள் ராஜாதி ராஜா இந்த பிள்ளைகளை ஆமென் ராஜரீக மகுடத்தோடு கிரீடத்தோடு இவர்களை மேன்மைப்படுத்தி ஐயா ஜெயம் கொள்ளுகிற இது போன்ற எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய திருநாமத்தை மறுதலிக்காதபடி பொறுமையோடே சகித்து எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஐயா உம்முடைய வார்த்தைக்கு நடுங்குகிற பிள்ளைகளை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் உம்முடைய ஆலயத்திலே தூணாக்குகிற ஆமென் மகிமையான தூண்களாய் ஆலயத்திலே நல்ல தூண்களாய் இந்த பிள்ளைகளை நீர் மாற்றுகிற மகிமைக்காக அந்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எந்த சூழ்நிலையிலும் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆமென் இந்த சூழ்நிலையிலே எங்கும் அகப்பட்டுக் கொள்ளாதபடி கர்த்தருடைய திறந்த வாசலை ஓ லார்ட் எடுத்துக்கொள்ளுகிற பெற்றுக்கொள்ளுகிற அந்த வாசலால் உட்பிரவேசித்து மகிமையும் மகத்துவத்தையும் காண்கிற பிள்ளைகளாய் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. தேவ தயவு பரிபூரணமாய் வெளிப்படும்படியாய் ஒரு தெய்வீக இரக்கம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் தேவ மகிமை வெளிப்படட்டும். நல்ல திறந்த வாசல்கள் உண்டாகட்டும். இவர்கள் பிள்ளைகளுக்காய் என்ன வேலைகளுக்காக காத்திருக்கிறார்களோ ஐயா என்ன பரீட்சைகளுக்காகவும் ரிசல்ட்டுக்காகவும் காத்திருக்கிறார்களோ, எங்கே மேற்படிப்புக்காக காத்திருக்கிறார்களோ, எங்கே போவோம், எந்த நாட்டிற்கு போவோம், என்ன படிப்போம் அடுத்தது என்று தெரியாதபடி கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு திறந்த வாசல் உண்டாவதாக. இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே வேலையில்லாத பிள்ளைகளுக்கு விரைவாய் அதிவிரைவாய் நல்ல வேலைக்கான திறந்த வாசல்கள் உண்டாகட்டும். என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா வீடுகளை கட்ட முடியாதபடி தவிக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவனாகிய கர்த்தர் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அடைக்கலான் குருவிகளுக்கு வீடும் ஐயா தகைவலான் குருவிகளுக்கு தங்க இடத்தையும் கொடுக்கிற சர்வ வல்லமையுள்ள இரக்கமுள்ள தேவன் உம்முடைய பிள்ளைகள் வீடு
வீடுகளை கட்டி குடியிருக்கும்படியாய், ஐயா இவர்கள் நல்ல வீடுகளை கட்டி குடியிருக்கும்படியாய் ஒரு திறந்த வாசல் உண்டாகட்டும். என் தேவனாகி கர்த்தரே இவர்களுக்காய் வீடுகளை கட்டும்படியாய், இவர் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஆமென் நன்றி செலுத்துகிறோம். வெளிநாட்டு பிரயாணங்களுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் ஆமென், அநேக காரியங்களுக்காய் தேவ சமூகத்திலே பல நாட்களாய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் உண்டாகட்டும். சுவாமி இந்த நாளிலும் என் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஆமென், அதிசயமும் அற்புதமான காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையும் மகத்துவமான காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆச்சரியமான காரியங்கள் நடப்பதாக, அதிசயமும் அற்புதமுமான வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஆமென். நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன், எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. நாளிலே அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு மகிமையான திறந்த வாசலை உண்டு பண்ணுவார். ஆமென். அதை ஒருவனும் பூட்ட முடியாது. நிச்சயமாய் நம்புங்கள். இந்த உலகத்தில் கர்த்தர் திறக்கிற திறந்த வாசல்களை அடைப்பதற்கோ பூட்டுவதற்கோ தடுப்பதற்கோ எந்த கொம்பனுக்கும் அதிகாரம் இல்லை. என்ன நடந்தால் என்ன, யார் வந்தால் என்ன, அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லா ராஜாக்களுக்கும் மேலான ராஜாதி ராஜா சர்வ வல்லவர் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய பரம தகப்பன். அந்த நாட்களிலே உங்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். ஆமென். நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாய் வாழ்ந்திருக்கும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். என்ன செய்தாலும் அது கர்த்தருக்கு பிரியமானதா இருக்குமா, இருக்கிறதா, கர்த்தர் இதை விரும்புகிறாரா என்பதை நன்றாய் ஆராய்ந்து, நன்றாய் ஒரு முறைக்கு 100 முறை ஆராய்ந்து செயல்படுங்கள். அதை கர்த்தர் கண்ணோக்கமாய் இருப்பார். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, எச்சரிக்கையாய் கவனமாய் இந்த கடமையை நிறைவேற்றுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். உங்களுக்கு ஒரு நல்ல திறந்த வாசல் உண்டாகும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மறுதலியாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நமது பேரணாம்பட்டு தாலுகா கிறிஸ்தவ ஊழியர்கள் ஐக்கியம் இணைந்து நடத்தும் சுகமளிக்கும் நற்செய்தி பெருவிழா. இடம் புதிய பேருந்து நிலையம், HP பெட்ரோல் பங்கு எதிரில், பங்களாமேடு, பேரணாம்பட்டு. நாள் ஜூன் மாதம் 19, 20, 21, 2026. வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் தினமும் மாலை 6 மணிக்கு நடைபெறும். இந்த வல்லமையான கூட்டத்தில் இந்தியாவிலும் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளிலும் 300க்கும் மேற்பட்ட திறந்தவெளி சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தி அதிகாரத்துடன் வல்லமையோடும் அற்புத அடையாளங்களோடும் சுவிசேஷத்தை பிரசங்கித்த தமிழ் சுவிசேஷகர் எவாந்தலிஸ்ட் ரவி ஆப்ரகாம் அவர்கள் தேவ செய்தி கொடுத்து விசேஷமாக வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பார்கள். உடலில் பல்வேறு உபாதைகள், வேதனை மறைவதையும், காது கேளாதோர் கேட்பதையும், பார்வை குறைந்தவர்கள் பார்வை அடைவதையும், நீண்ட காலமாயிருக்கிற தீராத தலைவலி, முதுகு தண்டு, ஸ்பைனல் கார்டு, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சைனஸ், ஆஸ்துமா, மூச்சு திணறல் மற்றும் தீராத பிரச்சனைகளுக்காக தனித்தனியாக ஜெபிப்பார்கள். கட்டிகள் மறைவதையும் இன்னும் பல்வேறு உடல் உபாதைகளிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெறுவதை நேரில் காண வாருங்கள். நூற்றுக்கணக்கான அற்புதங்களை காண இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அனுமதி இலவசம்.